இருக்கிற மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு? யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் இப்ப கட்டி கொடுன்னு அரசுகிட்ட கேட்டாங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு, இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா? இங்க பாருங்க ஐயா, கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை, மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை, 4 வழி சாலை என்பது தேவை. இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான். ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல 410 கோடியில, அங்க 450 கோடியில இந்த பேருந்து நிலையம், அங்க 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும்போது, பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் 5369 ஏக்கர்ல நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை, பேராசை. புரியுதா உங்களுக்கு? பேராசை. எங்க பாட்டன் வஉசி பேர்ல, என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி 40-50 விழுக்காடு தான் நடக்குது, இன்னும் முழுமையா இல்ல. அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு, ஏற்றுமதி ஆகல, சரக்கு கப்பல்லே இருக்கு, இறக்குமதி செய்ய முடியல. அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல? அப்புறம் எதுக்கு நீ 6110 ஏக்கர்ல யாரை கட்டுற? எது கட்டுறா நீ? இது இயற்கை துறைமுகம், அது செயற்கை துறைமுகம். மறுபடியும் என் மலையை உடைப்ப, பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ. அங்க பவள பாறை இருக்கு, கடலுக்குள்ள காடு இருக்கு, அதான் பவள பாறை. அதுக்குள்ளதான் வந்து மீன், இறாலு, நண்டெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது, அதை போட்டு மூடி விட்டுருவேன். புரியுதா நான் சொல்றது? நீ செயற்கையா கொண்டு கல்லை கொட்டி என் கடலை மூடுவ, அது எவ்வளவு பெரிய பேராபத்து. இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ கட்டுற 6111 ஏக்கர்ல? அது அரசு கட்டுதா? தனியார் முதலாளி அதானி. நீ என்ன பண்ற? இந்த ஏர்போர்ட் யாருக்கு? இதை இண்டிகோ தான் பரப்பாரு, இதை இண்டிகோ தான் பரப்பாரு. ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல 20,000 கோடி 25,000 கோடி 30,000 கோடி செலவு பண்ணுவ. என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பரப்ப. சரி, எங்க பறந்து போற சொல்லு? எந்த ஊருக்கு பறக்கிற? பசியோடு இருக்கவனை பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. தம்பி, நீங்க இங்க பாருங்க ஐயா, உன்னை கவனிச்சுக்கணும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும், விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம். ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். சாப்ட்வேர்ல வேலை, சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதுல இப்ப நெசவு முழுக்க முடிஞ்சு போச்சு. இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவன, வருவாய் இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம வீதியில வந்து போராடும் போது நீங்க எல்லாம் தனி விமானத்துல வேற நாட்டுல போய் இறங்கிருவீங்க. நாங்க எங்க போறது?